டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, +2க்கு பிறகு சாதிப்பதற்கு ஒரு துறை. ஸோ +2 தேர்வு எழுதி முடித்துவிட்டு, அதாவது எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம், ஸோ என்ன படிக்கலாம் என்று குழம்பிக் கொண்டிருக்கும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ தங்களுடைய குழந்தைகளை எந்த துறையை தேர்ந்தெடுக்க வைக்கலாம், ஸோ அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்ன கோர்சஸ் இருக்குது, ஸோ என்னென்ன துறைகள் இருக்குது, ஸோ அப்படிங்கிறத பற்றி இந்த டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ +2க்கு பிறகு சாதிப்பதற்கு ஒரு துறை, கண்டிப்பாக ஒரு +2 முடித்ததுக்கப்புறமா ஒரு கல்வி நம்ம உயர்கல்வி பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் சூழலில் ஸோ எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம். ஸோ பாருங்கள், இன்ஜினியரிங். ஸோ இன்ஜினியரிங் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு டெக்னாலஜி வைஸாக பார்த்திங்கன்னா நம்ம எல்லா லெவல்லையும் பார்த்திங்கன்னா சாதித்து கொண்டிருக்கும் நிலையில் ஸோ இன்ஜினியரிங்கில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னா பாருங்கள், அதாவது பிஇ சிவில் இன்ஜினியரிங். ஸோ இது எல்லாமே ஒரு 4 இயர்ஸ் கோர்ஸ் தான். பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பிஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிஇ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். ஸோ இன்றைக்கி இருக்க ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்க கோர்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ், பிடெக்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங், அப்புறம் பார்த்திங்கன்னா பிஇ அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் விவசாய சம்மந்தமாக படிக்கிறது, பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பிஇ கெமிக்கல் இன்ஜினியரிங், பிஇ சைபர் செக்யூரிட்டி, பிடெக்கில் ஃபுட்டு டெக்னாலஜி. ஸோ அதே பிடெக்கில் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஐஓடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே பிடெக்கில் பயோடெக்னாலஜி. ஸோ இது எல்லாமே 4 இயர்ஸ் கோர்ஸ் தான். நெக்ஸ்ட் பார்த்தா அதே பிடெக்கில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடின்னு சொல்லுவாங்க. பிடெக்கில் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், பிஇயில் மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங், பிஇயில் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், பிஇயில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், பிஇ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம். ஸோ இதுவுமே இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் நிறையா காலேஜஸில் இந்த கோர்சஸ் இருக்குது. பிஇ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் துறையில். ஸோ இதை தாண்டி நிறைய கோர்சஸ் இருக்குது. பட் நான் சொல்லியிருக்க இந்த கோர்சஸ் தான் பார்த்திங்கன்னா பெரும்பாலான மாணவர்கள் பெரும்பாலான கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், மெடிக்கல் லைன். ஸோ எல்லோருடைய கனவு டாக்டர் ஆகணும், எம்பிபிஎஸ் ஆகணும். ஸோ அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ்க்கு அடுத்தும் நிறைய கோர்சஸ் என்னென்ன இருக்குங்கிறதையும் இந்த இதில் பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு எம்பிபிஎஸ் எம்டி இதெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலையும் படிக்கலாம். ஸோ அயல்நாட்டிலையும் நம்ம பிலிப்பைன்ஸ் இந்த போன்ற நாடுகளையும் படிக்கலாம். ஸோ மெயினாக இது பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 ஆண்டு படிப்பு. ஸோ எம்பிபிஎஸ்ஸை பொறுத்தளவில் ஒரு 6 ஆண்டு படிப்புகள் நம்ம படிக்க வேண்டும். ஸோ அதையும் தாண்டி பார்த்தோன்னா பிஎஸ்சி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் + 1 இயர் இன்டர்ன்ஷிப்பில் வரும். பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி, அதே பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி, பிஎஸ்சியில் ஃபிசிசியன் அசிஸ்டன்ஸ். ஸோ இதுவுமே இந்த ஃபிசிசியன் அசிஸ்டன்ஸ்ங்கிறது நல்ல ட்ரெண்டிங்காக இருக்க கோர்சஸ் மெடிக்கலில். பிஎஸ்சி நர்சிங், பிஎஸ்சி ரேடியாலஜி, பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அனஸ்தீசியா டெக்னாலஜி, பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎஸ்சியில் நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜி, பிஹெச்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க, பேச்சுலர் இன் ஹாஸ்பிட்டல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மெடிக்கலில் இருக்க இப்போ இருக்க ஒரு ட்ரெண்டிங் கோர்சஸ் தான். ஸோ இதுதான் நிறைய பேர் இப்போதைக்கு லைக் பண்ணுறாங்க மெடிக்கல் லைனில். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஆஃப் ஃபார்மசியில் பார்த்திங்கன்னா ஒரு பிஃபார்ம், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசியில் 4 இயர்ஸ் கோர்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தா டிப்ளமோ. ஸோ டிப்ளமோ அண்ட் ஃபார்மசியில் 2 இயர்ஸ் கோர்ஸ் இருக்குது. ஸோ இதுவுமே மெடிக்கல் ரெலவெண்ட்டாக படிக்கிறவங்க இந்த கோர்சஸ் சூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஆஃப் அக்ரிகல்ச்சர்ஸ், விவசாயம் சம்மந்தமாக படிக்கிறவங்க பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ் கோர்ஸு, அதே பிஎஸ்சி ஹார்ட்டிகல்ச்சர் 4 இயர்ஸ் கோர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதில் செரிகல்ச்சர் கோர்ஸஸும் இருக்குது. பட் பெரும்பாலான மாணவர்கள் அந்த விவசாயத்துறை சம்மந்தமாக எடுக்கக்கூடிய கோர்சஸ் இது 2 தான். இது எல்லாமே 4 இயர்ஸ் கோர்ஸ் தான். தமிழ்நாடு லெவலில் கவர்மெண்ட் காலேஜஸ்மே இருக்குது, ப்ரைவேட் காலேஜஸ்லேயுமே இந்த கோர்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஸோ இன்ஜினியரிங், மெடிக்கல் இதை தாண்டி அடுத்து என்ன கோர்சஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறதுல 3 இயர்ஸ் கோர்ஸ் டிகிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோரும் விரும்புகிறது பிபிஏ, பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்,
பிகாம் பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ். ஸோ இப்போ வந்து ஒரு சில கல்லூரிகள் வந்து பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க, சிஏ பிகாம் சிஏன்னு சொல்லிட்டு இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், பிஎஸ்சி இன்டீரியர் டிசைன். ஸோ இன்டீரியர் டிசைன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு துறையாக வந்து இப்போது இந்த துறையை வந்து நிறைய மாணவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். பிசிஏ பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், நார்மல் பிஎஸ்சியில் மேத்தமெட்டிக்ஸ் அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. பிஏ தமிழ் லிட்ரேச்சர் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இருக்கிறாங்க. பிஎஸ்சியில் ஃபாரன்சிக் சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே நிறைய மாணவர்கள் வந்து இந்த துறையை தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்புறம் வந்து பிஎஸ்சியில் வந்து மைக்ரோ பயாலஜி. ஸோ இதுதான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் துறையை பொறுத்தளவில் 3 இயர்ஸ் டிகிரி. ஸோ இதுதான் இந்த மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துறையை வந்து நிறைய தேர்ந்தெடுக்கிறார்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் லான்னு சொல்லுவாங்க. லா அப்படிங்கிறனா நம்ம வந்து ஒரு வக்கீலுக்கு படிக்கிறது. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஏ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் எல்எல்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் பேச்சுலர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் லா இந்த 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ் இது வந்து எல்லா காலேஜஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆர் ப்ரைவேட் காலேஜஸ்லேயும் இருக்குது. ஸோ அதில் வந்து பிஏ எல்எல்பியை வந்து நிறைய மாணவர்கள் பார்த்திங்கன்னா இந்த கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிடேட் கேன் தென் பர்சியூ ஆஃப்டர் த கம்ப்ளீட்டான +2 ஸோ எடுக்கிறாங்க. அதாவது பிஏ எல்எல்பி ஹார்ன்ஸ், அதாவது பிஏ எல்எல்பி வந்து பிபிஏ எல்எல்பி இருக்குது, அதிலே வந்து பிகாம் எல்எல்பி. ஸோ இது எல்லாமே ஒரு லா பற்றி படிக்கிறது தான். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு லா படித்து நான் வந்து வக்கீல் ஆணுங்கிறவங்க இந்த துறையை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து பெற்றோர்கள் ஆகிய ஒவ்வொரு பெற்றோர்கள் மத்தியில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா குழப்பத்தை ஏற்பட்டு கொண்டிருக்கும் இந்த வேலையில். ஸோ உங்களுக்கு என்ன படிக்க வைக்கலாம், ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த டிகிரி கொடுக்கலாம், ஸோ எதை படிக்க வைத்தா அது வந்து ஒரு நல்ல துறையில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக ஜாபுக்கு போகலாங்கிறத பற்றி இந்த துறையை பற்றி சம்மந்தமான எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் அதை தாண்டி வந்து உங்களுக்கு வந்து அட்மிஷன் ரெலவெண்டடாக சிறந்த கல்லூரியை தேர்ந்தெடுக்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆலோசனை வழங்கப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி வந்து ஏதாவது உங்களுக்கு அட்மிஷன் லெவலில் ஹெல்ப் என்னென்னா ஸோ இந்த கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து நேரடியாக தொடர்பு கொண்டு ஸோ தமிழகத்தில் உள்ள சிறந்த கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உங்களுக்கு இதன் மூலமாக சிறந்த முறையில் வந்து ஆலோசனை இங்கு வழங்கப்படுகிறது. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்சஸ் ரெலவெண்டடாக வந்து பார்த்தீங்கன்னா எது பெஸ்ட்டு கோர்சஸ் அப்படிங்கிறது, ஸோ இப்போ இருக்க ட்ரெண்டிங் கோர்சஸ் யாரெல்லாம் எந்த கோர்சஸ்லாம் எடுக்கிறாங்க பற்றி அந்த அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.